பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 12 முதல் 14 வரைக்கும் உள்ள அதிகாரங்கள் ஆவிக்குரிய வரங்களை பற்றி பேசுகிற வேத பகுதி என்று சொல்லி நாம் பார்த்து 12வது அதிகாரத்தை சென்ற முறை பார்த்தோம். இப்போது அதனுடைய பின்பகுதி 13 மற்றும் 14 அதிகாரங்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ 13வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது போல் இது அன்பை பற்றின ஒரு அதிகாரம். பூராமே அன்பு அன்பு அன்புன்னு அன்பை பற்றி சொல்லுகிற காரியம். இப்போது 12வது அதிகாரத்தில் வரங்களை நாடுங்கிறவங்களுக்கு அவன் வரங்களை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், இன்னும் அதிக மேன்மையான வழியை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னும் அதிக மேன்மையான வழியை காண்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்பு பற்றி பேச ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்தவத்தில் அன்பிற்கு ஒரு பிரதானமான இடம் இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதாவது பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் நாம் வழிபடுகிற தேவன் ரொம்ப தனித்தன்மை வாய்ந்தவர். அதில் நம்பர் 1 பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அவர் பரிசுத்தம் உள்ளவர். வேறு எந்த தெய்வமும் தன்னை பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறதில்லை. வல்லவர்கள், நல்லவர்கள், ரொம்ப திறமை உள்ளவர்கள், அதை பற்றி எல்லாம் பேசுவாங்க. இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும், சிருஷ்டிக்க முடியும், அழிக்க முடியும், அதெல்லாம் பேசுவாங்க. பரிசுத்தத்தை பற்றி பேச மாட்டாங்க. நம்முடைய தேவன் தன்னை பரிசுத்தர் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். அவர் பேரே பரிசுத்தர். அது மட்டும் இல்லை, அவர் பரிசுத்தர், நம்ம யாருமே பரிசுத்தர் இல்லை. இப்போ பரிசுத்தமாக இருக்கிற ஒருத்தர் பரிசுத்தம் இல்லாத மற்றவங்க கிட்ட பழக மாட்டாங்க, கிட்ட கூட வரமாட்டாங்க. ஆனால் இந்த தேவன் பரிசுத்தராக இருக்கிறது மட்டும் இல்லை, அவர் அன்பாகவே இருக்கிற தேவனாக இருக்கிறதுனால பரிசுத்தமே இல்லாத நம்மிடத்தில் அவர் நெருங்கி வருகிறார். அதுதான் விசேஷம். ஸோ கிறிஸ்தவத்தினுடைய மையம்னு எடுத்தோம்னா, நாம் வழிபடுகிற தேவன் பரிசுத்தமான தேவன், அதே சமயத்தில் அந்த தேவன் அன்பாகவே இருக்கிற தேவன். இப்போது தெய்வம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த தெய்வத்தை பல விதத்தில் தொழுது கொள்வாங்க. கிறிஸ்தவத்தின் தெய்வத்தையும் நாம் அதே அணுகுமுறையில் அணுக முடியாதுங்கிறது நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா இவர் அன்பாகவே இருக்கிற தேவன். இந்த அன்பாகவே இருக்கிற தேவன்கிட்ட நீங்கள் காலையில், மத்தியானம், சாயங்காலம்னு சொல்லி சில இது மாதிரி என்ன சொல்கிறது, வழிபடுகிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்று சொல்லி வைத்துக்கொண்டு அதனால் அவரை திருப்திப்படுத்தி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலான்னு சொல்லி இவர்கிட்ட அது செல்லாதான். இவர் அன்பு என்கிற ஒரு காரியத்தினால உறவு கொள்றதுனால எல்லாமே மாறி போகுது. யோவான் தன்னுடைய நிருபத்தில் 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இப்போ அன்பாகவே இருக்கிற தேவன் என்ன செய்தாரா? அதே யோவான் எழுதின நிருபம் 1வது நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில், அவர் முந்தி நம்மிடத்தில் என்ன செய்தாரா? அன்பு கூர்ந்தாராம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவர் முந்தி அன்பு கூர்ந்ததுனால நம்ம அவரிடத்தில் அணுகுகிற அல்லது அவரோட தொடர்பு கொள்ளுகிற எல்லா காரியத்திலையுமே அன்பு பிரதானமான இடத்தை பிடிக்கும். இப்போது அன்புக்கு பதிலாக நீங்கள் வேறு எதையுமே கைமாறா செய்யவே முடியாது. அன்புக்கு காசு கொடுத்து செட்டில் பண்ண முடியாது. அன்புக்கு உழைப்பு நீங்கள் கொடுத்து அதை தீர்த்திட முடியாது. ஒருத்தர் அன்பு செலுத்தியிருக்காங்கன்னா நம்ம பிரதிபலனாய் கைமாறா அன்பு தான் செலுத்த வேண்டும். அதுக்கு பதிலாக நீங்கள் ரேட்டு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ அமௌண்ட்டு நான் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த அன்பை கொச்சைப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அன்பு வேறு எதையுமே கைமாறாக எடுத்துக்கொள்ளாது, அன்பை தான் எடுத்துக்கொள்ளும். அவர் முந்தி நம்மிடத்தில் என்ன செய்தாரா? அன்பு கூர்ந்தாராம். அப்போ நம்ம என்ன தான் செய்ய வேண்டியிருக்கு? நாமும் அன்பு கூர்ந்து தான் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ இந்த அன்பை பற்றி வேதம் சொல்லும்போது 2 விதமான திசையை பற்றி பேசுது.
ஒன்று பிரதான கற்பனைன்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் 2 கற்பனைகளை பற்றி பேசுகிறார். அதில் முதலாம் கற்பனை என்னவா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, அவரை சேவிப்பாயாக. இல்லை உன்கிட்ட இருக்கிறதுல இவ்வளோ % அவர் கொடுப்பாயாகன்றதுலாம் இல்லை. அவரிடத்துல நீ அன்பு கூறுவாயாக. இதுக்கு ஒப்பான 2வது கற்பனை என்னது? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது இந்த திசையில் வேலை செஞ்சதுன்னா, பிறனிடத்தில் வேலை செய்கிறது இந்த திசையில் வேலை செய்கிற காரியமாக இருக்கும். இப்போது தேவனிடத்தில் வேலை செய்கிறதுன்னு சொல்லும்போது, தேவனிடத்தில் அந்த அன்பு கூறுகிறதுன்னு சொல்லும்போது, தேவனை ஆராதிக்கிறதும் அன்பின் அடிப்படையில் தான் இருக்கணும். தேவனுக்கு காணிக்கை செலுத்துறதும் அன்பின் அடிப்படையில் தான் இருக்கணும். தேவனுக்கு ஊழியம் செய்கிறதும் அன்பின் அடிப்படையில் தான் இருக்கணும். இப்போது அன்பு இல்லாமல் காணிக்கை கொடுக்க முடியும், அன்பு இல்லாமல் ஆராதிக்க முடியும், அன்பு இல்லாமல் ஊழியமும் செய்ய முடியும், அநேக நோக்கங்கள் இருக்க முடியும். இப்போ நான் தேவனை ஆராதித்து தேவனிடத்துலேருந்து எனக்கு சாதகமாக காரியங்களை பெற்றுக்கொள்ளணுங்கிற உள்நோக்கத்தோடு கூட நான் செய்ய முடியும் இல்லையா? நான் தேவனுக்கு ப்ளீஸ் பண்ணுற மாதிரி நடந்து அவர்கிட்டருந்து எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது, இவைகளை நான் சந்திக்கிறதுக்காக நான் அவரை போய் அணுகுகிறேன்னு சொல்லி செய்ய முடியும். காணிக்கை கொடுக்கறது அவர் கொடுப்பாருன்னு நான் கொடுக்கறதும் செய்ய முடியும். நிறைய விதமான நோக்கங்களில் செய்ய முடியும். ஆனால் பவுல் சொல்லுகிறான், 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில், 1 கொரிந்தியர் 13 முதல் 2 வசனம், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளமும் போலும் இருப்பேன். இப்போ மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும்னு சொல்லும்போது, இது மனுஷரோட செய்கிற காரியமா இல்லை தேவனோட செய்கிற காரியமா? தேவனை ஆராதிக்கும் போது, தேவனோட உள்ள தொடர்பு கொள்ளும்போது தான் இந்த செய்கிற காரியம். இப்போ இதில் அன்பு எனக்கு இராவிட்டால் என்னவா? சாதாரண எம்டி பாட்டு எப்படி டொங் டொங்குன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குதோ, நான் போட்ட சத்தமும் அந்த சத்தமும் எந்த வித்தியாசமும் கிடையாதான். அது பிரயோஜனமே இல்லையா? நான் அவ்வளவு நேரம் கர்த்தரை ஆராதிக்கிறதுல செலவு பண்ணியிருக்கலாம். ஆனால் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் வெறும் சத்தமிடுகிற வெண்கலம் போல இருந்திருப்பேன், ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. 2வது, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவியங்களையும் அறிந்திருந்தாலும், மலைகளை பெருக்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும், தீர்க்க தரிசன வரம் உடையவனாக இருந்து என்ன செய்ய போகிறேன்? தீர்க்க தரிசன வரமுடையவனாக இருந்து என்ன செய்ய போகிறேன்? ஊழியம் செய்ய போகிறேன். இல்லை, ஒன்று தேவனை துதிக்க போகிறேன், இன்னொன்று தேவனுக்கு ஊழியம் செய்ய போகிறேன். இந்த ஊழியம் செய்கிறதும் என் பேர் பிரபலத்துக்காக செய்யலாம், பெருமைக்காக செய்யலாம், என்னால் செய்ய முடியும் சாதிக்கிறதுக்காக செய்யலாம், நிறைய காரியங்களுக்காக செய்யலாம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், எனக்கு இதெல்லாம் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நான் செஞ்சேன்தான், ஆனால் அதெல்லாம் அன்பின் அடிப்படையில் செய்யாத வரைக்கும் நான் செய்த சாதித்த பெருமையாய் பெரிய காரியங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். 0. அன்பு இல்லைன்னா செஞ்சதெல்லாம் 0. 2வது பிரமாணம் என்னது? பிரதான கற்பனையில் உன்னிடத்தில் அன்பு கூற போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய். அடுத்த வசனம் 3வது வசனம், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும். இப்போ நான் தேவனுக்கு கொடுக்குறேன்னா மனுஷனுக்கு கொடுக்குறேன்னா? மனுஷனுக்கு கொடுக்குறேன். இப்போ நான் மனுஷன் மேலே அன்பு கூர்ந்தால் தானே கொடுக்கவே முடியும். நம்ம அன்னதானம் பண்ணணும்னா எவ்வளோ அன்னதானம் பண்ணுவோம்? உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா எவ்வளோ கொடுப்பீங்க? 10 ரூபாய் கொடுத்தா பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா 10% இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த வார்த்தை அதுதான் சொல்லுது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும். ஓகே, எனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும், எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. என் சரீரத்தையே சுட்டெரிக்கிறதுக்கு கொடுத்தா கூட அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஸோ நான் செஞ்சேன், நிறைய பேர் பிரயோஜனப்பட்டாங்க. ஆனால் நான் செஞ்சதில் என்ன இல்லை? அன்பு இல்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார்,
நான் அவர் சம்பந்தப்பட்ட காரியத்திலையும் சரி, நான் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிற காரியத்திலையும் சரி, அன்பு எனக்கு இராவிட்டால் நான் செஞ்சது டோட்டல் ஜீரோன்றது காண்பிக்கிறான். அப்புறம் இந்த அன்புன்னு பேசுகிறோம் இல்லை, இந்த அன்புங்கிற காரியம் நீங்கள் இப்போ இமாலய மலையில் தனியாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அன்பாக இருக்கிறேன்னு சொன்னால் கூட யார் நம்புவா? நீங்கள் அன்பாக இருக்கிறத என்ன செய்ய வேண்டியிருக்கும்? வெளிக்காட்ட வேண்டியிருக்கும். எப்படி வெளிக்காட்ட முடியும்? இன்னொருத்தர் கூட இருந்தால் தான் அந்த இன்னொருத்தருக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை வச்சு தான் நீங்கள் அன்பாக இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது தெரியும். அன்பு என்கிற பண்பு எப்போவுமே உறவில் தான் வெளிப்படும், ஒருத்தர் தனித்து இருக்கும்போது இருக்காது. இப்போ நம்முடைய தேவன் திரியேக தேவன் என்று சொல்லுகிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, எந்த சிருஷ்டிப்பையும் அவர் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னால் எதுவுமே சிருஷ்டிக்கப்படலை, வானத்திலும் பூமியிலையும் ஒன்றுமே கிடையாது. தேவன் அனாதி காலம் முதலாம் இருக்கிறார், அவருக்கு ஆரம்பமே இல்லைன்னு சொல்லும்போது, அப்போது அவர் அன்பாகவே இருந்திருக்கணும் இல்லை, நடுவில் அன்பாகவே மாற முடியாது. அப்போதுலேருந்து அவர் அன்பாகவே இருந்திருக்கணும். அவர் அன்பாகவே இருந்தாருன்னா அந்த அன்பை அவர் தனித்து இருக்கும்போது வெளிப்படுத்தவே முடியாது. அதனால தான் மோனோதியிஸ்டிக் ரிலிஜன்ஸ் இருக்குல்ல, இப்போ முஸ்லீம் இருந்தாலும் சரி, யூதர்கள் நம்புகிற ஒரே தெய்வம்னு சொன்னாலும் சரி, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. அந்த தெய்வம் அன்பான தெய்வமாக இல்லையா? அன்பான தெய்வம்னா சகலத்தையும் சிருஷ்டிக்க முன்னாடி யாருக்கிட்ட அன்பு கூர்ந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது கேள்வி. நம்முடைய தேவன் திரியேக தெய்வம் என்கிறதுனால அவர் அன்பாகவே இருக்கிறாருன்னு சொன்னால், ஆதி முதல் பிதா குமாரன் இடத்துலையும் குமாரன் பரிசுத்தாவின் இடத்துலையும் இவங்க 3 பேர் அந்த கம்யூனியனில் என்ன இருக்குது? அன்பு இருக்குது. ஸோ அவர் அன்பாகவே இருக்கிறாருங்கிறது நம்முடைய தெய்வத்தினுடைய அந்த தியாலஜியில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ அன்பு எப்போவுமே உறவில் தான் வெளிப்படும். சரியா? இப்போ அன்பு எனக்கு இருந்ததுன்னா, நான் ஒரு எக்ஸுங்கிற நபர் மேலே அன்பு கூர்ந்தேன்னா நான் என்னெல்லாம் செய்வேனுங்கிறத அடுத்த வேத பகுதி சொல்லுது. 4-7 வரைக்கும் நான் என்னத்தை வெளிப்படுத்துவேன்னா, அன்பு நீடிய சாந்தத்தை வெளிப்படுத்தும், தயவை வெளிப்படுத்தும், பொறாமையோடு நடந்து கொள்ளாது, அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன் நானுன்னு தன்னைத்தானே புகழ்ந்துக்காது, இருமாப்பா இருக்காது, அயோக்கியமானதை செய்யாது. ஏன்னா அடுத்த ஆள் மேலே இவங்க அன்பு கூறுறதுனால அயோக்கியமானதை செய்ய மாட்டாங்க, தற்பொழிவை நாட மாட்டாங்க, சினம் அடைய மாட்டாங்க, தீங்கு நினைக்க மாட்டாங்க, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுவாங்க, சகலத்தையும் தாங்குவாங்க, சகலத்தையும் விசுவாசிப்பாங்க, சகலத்தையும் நம்புவாங்க, சகலத்தையும் சகிச்சுக்குவாங்க. அவங்க எத்தனை தடவை தப்பு பண்ணால் கூட சரி, அவங்க மேலே இவங்களுக்கு அன்பு இருக்கிறதுனால என்ன செய்வாங்க? சகிச்சுக்குவாங்க. இப்போ தாய் பிள்ளை அப்படிங்கிற அந்த ஒரு உறவை வச்சுக்கிட்டு பாருங்களேன். தாய் பிள்ளையின் இடத்துல அன்பு கூறுகிறாள்னு சொன்னால், இப்போ இதில் எத்தனை பண்பு வந்துச்சு? 15 பண்பு வந்துச்சு. இந்த 15 பண்புகளும் தாய் பிள்ளையின் இடத்துல வெளிப்படுத்தும். பிள்ளை அதை ரெசிப்ரோகேட் பண்ணலன்னா கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஏன்னா அன்பாக இருக்கணும். ஊரே அந்த பிள்ளையை தூட்டுனா கூட சரி, தாய்க்கு அந்த பிள்ளை பெரிய காரியம். அது என்ன தப்பு செஞ்சாலும் சரி, தெரியாமல் செஞ்சான்னு சொல்லுவாள், இனிமேல் செய்ய மாட்டான்னு சொல்லுவாள். அவனுக்காக அவள் தான் வக்காலத்து பேசுவான். எல்லாத்தையும் தாங்கும், எல்லாத்தையும் சகிக்கும்னா அந்த அன்பு இருக்கிறதுனால தான் செய்யும். இப்போது நான் அன்பு உள்ளவனாய் இருந்தேன்னா என்னில் இந்த பண்புகள் மற்றவர்களிடத்தில் நான் பழகும்போது வெளிப்படுகிறதா இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த பகுதிக்கு போனோம்னு சொன்னால் 8-13 வரைக்கும் அந்த 13வது வசனத்தில் அன்பே பெரிதுன்னு சொல்லி முடிக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் முக்கியமானது என்னது? நம்ம ஆரம்பிக்கும் போதே பார்த்தோம், கிறிஸ்தவத்தில் மையமாக இருக்கிறது தேவன் பரிசுத்தர். பரிசுத்தமாக இருக்கிற தேவன் என்னவாக இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அதுதான் நம்மளுடைய யூனிக்னஸ், ரொம்ப ஸ்பெஷல் நம்முடைய தேவனை பொறுத்த வரைக்கும். இப்போது அன்பு தான் எல்லாத்துலேயும் பெருசுன்னு சொல்லுகிறேன். இவங்க வரங்களை நாடுறாங்க, நான் இதை விட மேன்மையானதை உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு அன்பை பற்றி பேசிட்டு, நீ தேவனிடத்தை சேவித்தாலும் சரி, நீ மனுஷனிடத்தில் இருந்தாலும் சரி, செய்தாலும் சரி, பிரதான கற்பனையை நீ செய்யணும்னு சொன்னால் அன்பு இல்லாமல் செஞ்சேன்னா
அவ்வளவும் வேஸ்ட்டு. ஏன்னா முந்தி அவரிடத்துல நம்ம இடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறாருன்னு காண்பிச்சுட்டு, அன்புள்ளவனாக இருந்தனா இந்த 15 பண்புகளும் உன்னிடத்துலேருந்து மற்றவர்களிடத்துல நீ பழகும்போது வெளி வருகிற காரியங்களாக இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த அன்பு பெரியதுன்னு சொல்லுகிறேன். ஏன் பெரியதா? 8 அன்பு ஒரு காலம் ஒழியாதுன்னு சொல்லுகிறேன். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போவோம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போவோம், அறிவானாலும் ஒழிந்து போவோம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய தீர்க்க தரிசனம் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போவோம். இப்போது பெரிய ப்ராப்ளம். தீர்க்க தரிசனத்தை நாடுறாங்க, அந்நிய பாஷைகளையும் நாடுறாங்க. அதுதான் வேணும், இதுக்கு மேன்மையானது வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி இது பண்ணும்போது பவுல் அவங்களுக்கு காண்பிக்கிறான், இதெல்லாம் என்ன ஆயிரும்? ஒளிந்து போகும், ஓய்ந்து போகும். எப்போ ஒளிந்து போகும்? நிறைய இல்லை, அது அப்படியே சொல்லக்கூடாது. எப்போ ஒளிந்து போகும்? நம்ம இம்மையில் இருக்கிற வரைக்கும் தான் அவைகள் எல்லாம் ஆப்ரேட் ஆகும். நீங்கள் மறுமைக்குள்ளே பிரவேசித்த பின்னால் அங்கே தீர்க்க தரிசனம்லாம் கிடையாது, அங்கே அந்நிய பாஷைகள்லாம் கிடையாது, அங்கே விசுவாசமே கிடையாது, அங்கே நம்பிக்கையே கிடையாது. ஏன் கிடையாது? தேவன் முன்னாடியே போய் நிற்கும்போது தேவனை நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது என்ன இருக்குது? தேவனை பற்றி உங்ககிட்ட யாராவது உபதேசிக்க வேண்டியது என்ன இருக்குது? எல்லாரும் தான் தேவனை பார்ப்பாங்கல்ல. சமுத்திரம் ஜலத்தினால நிரம்பி இருக்கிறது போல எல்லாரும் தேவனை அறிகிற அறிவினால நிறைஞ்சிருப்பாங்களாம். வா, நான் உனக்கு தேவனை பற்றி சொல்கிறேன்னு ஒருத்தன் இன்னொருத்தன் இடத்துல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஊழியங்கள் எல்லாம் ஓய்ந்து போயிடும். அங்கே ஊழியத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. நீங்கள் யாரையும் போய் சந்தித்து ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் தேவ பிரசன்னத்திலே இருப்பாங்க. அப்போ அவ்வளவு வரங்களும் என்ன ஆகிடும்? டோட்டலாக ஓய்ந்து போயிடும், ஒளிந்து போயிடும், இருக்காது. ஆனால் அன்பாகவே இருக்கிற தேவன் இருக்கிற அந்த லோகம், அன்பு இல்லைன்னா நீங்கள் உள்ளே கூட போக முடியாது. அன்பில்லாதவன் என்ன செய்ய மாட்டானா? தேவனை அறியான். அவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அன்பு இருந்தால் தான் அவரோட கனெக்ஷனே. ஸோ இம்மையில் நம்ம வரங்களெல்லாம் வச்சு பெரிய பெரிய ஊழியங்கள் எல்லாம் செஞ்சிடலாம். நீங்கள் அன்பு இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடந்து போகலாம். ஆனால் மறுமைக்குள்ளே போகும்போது அந்த அன்பு இல்லைன்னா நீங்கள் பெரிய சைபர், ஜீரோ, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் செஞ்சதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் எல்லாம் செஞ்சுருக்கலாம், ஆனால் செஞ்சதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போது இங்கே நம்ம பூமியில் பார்க்குற அத்தனை காரியங்களும் குறைவான காரியங்கள். நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய இது பலன், எல்லா காரியங்களும் குறைவானது. அங்கே போகும்போது எல்லாம் நித்தியமானதாக இருக்க போகுது. அந்த நிறைவானதுக்குள்ளே போகும்போது அன்பு நிலைக்க போகுது, மற்றதெல்லாமே இல்லாமல் போக போகுது. இப்போ இதை பார்க்கும்போது அன்பினுடைய மேன்மை என்னங்கிறது தெரிய வருது. இப்போ அன்பு நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல் பேசினேன், குழந்தையை போல் சிந்தித்தேன், குழந்தையை போல் யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். அதாவது நம்ம இங்கே இருக்கும்போது லிமிட்டட் நாலேஜில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். தேவனை பற்றி என்ன தெரியும்? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எவ்வளோ அனுபவம்? கொஞ்சம் கொஞ்சம் அனுபவம், அவ்வளோதான். ஆனால் நம்ம அந்த பூரணத்துக்குள்ளே போகும்போது இப்போ இருக்கிற மாதிரி அங்கே இருக்க போகிறது இல்லை. இங்கே குழந்தைகளை போல பேசிக்கிட்டு இருக்கிறோம், அங்கே பூரணத்துக்குள்ளே போகும்போது புருஷர்களாக நிற்கும்போது இதுக்குள்ளது அங்கே வேலை செய்யாது. டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதை தொடர்ந்து சொல்லும்போது சொன்னால், இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இம்மையில் விசுவாசமும் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது, அன்பும் இருக்குது. இம்மூன்றும் நிலைத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, இம்மூன்றும் இம்மைக்கு ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் அது நிலைத்திருக்கிற காரியம் என்று சொல்லுகிறான். விசுவாசம் இல்லாமல் முடியாது, நம்பிக்கை இல்லாமல் முடியாது, அன்பு இல்லாமல் முடியாது. ஆனால் இந்த இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் இந்த மூன்றில் அன்பே பெரியது. ஏன்னா அங்கே போகும்போது
விசுவாசம் ஸ்டாப் ஆகிடும், தேவை கிடையாது. நம்பிக்கை அவசியமே கிடையாது. ஆனால் அன்பு இல்லாமல் அங்கே ஒன்றுமே கிடையாது. ஸோ அன்பு எவ்வளவு பிரதானமானது, அன்பு ஒரு காலம் ஒழியாது, அன்பு நிறைவானது, அது மேன்மையானது. நீங்கள் நாடணும்னா, தேவனிடத்தில் அணுகணும்னா, தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னா எது தான் தேவை? அன்பு தான் தேவை என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இப்போ இந்த தேவன் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார்னு பார்க்குறோம். நாம் அந்த அன்புக்கு பிரதிபலனாக செய்யணும்னு சொன்னால், ஓகே நம்ம ரொம்ப எமோஷ்னலாக நம்ம சென்டிமெண்ட்லாம் ஆண்டவரை சேவிக்கணும்னு இறங்கி அதுக்கு வைராக்கியமாக நம்ம செய்யலாம். ஆனால் அன்போடு செய்கிறோமாங்கிறது தான் காரியமே. அன்பு இல்லாமல் செஞ்சால் அது செட் ஆகாது. இப்போ பவுல் ஏகப்பட்ட ஊழியம் செய்தான். அந்த ஊழியம் செய்யும்போது அவன் ஒரு இடத்துல சொல்லுகிறான், சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேலே விழுந்த கடமை. நான் அதை செய்யாமல் போனேன்னா எனக்கு ஐயோன்னு சொல்லுகிறான். இதே கொரிந்தியர்கள் நிருபம் 9வது அதிகாரம் 16வது வசனத்தில் அந்த வார்த்தையை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 9:16 அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் இதை கடமையாக இருந்தாலும் ஏன் இவன் தலைமையில சுமந்து செய்கிறான்னா, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. இப்போ தேவன் பெரியவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவருடைய ஸ்டேட்டஸ் அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நம்மளை சட்டை பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அவர் என்ன செய்தாரா, நமக்காக தம்மை தாமே பலி கொடுத்தார், நமக்காக தம்முடைய ஒரே பேராணையனே கொடுத்தாருன்னு இருக்கும். நாம் அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு இந்த காரியங்கள் எல்லாம் செய்தார்னு இருக்கும். சபையாகிய நாம் அவருக்கு என்ன உறவில் அவர் எதிர்பார்க்குறாரா, அவருடைய குமாரனுக்கு மனவாட்டியாக எதிர்பார்க்குறார். அவங்க வீட்டில் ஒரு நபராக நம்மளை சேர்த்து கொள்றதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். அவ்வளவு அன்பு கூர்ந்து அவர் அவ்வளோ பர்சனலைஸ்டாக நம்ம செய்யும்போது நாம் அவரிடத்துல மூவ் பண்ணுறது அன்பின் அடிப்படையில் தான் செய்யணும். ஐயோ என் தேவனுக்கு அப்படின்னு சொல்லி நாம் அன்பின் அடிப்படையில், சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் என்ன பெரிய தியாகமாக இருந்தாலும் சரி, தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன்றதுனால செஞ்சேன்னா அது கரெக்டாக இருக்குது. ஸோ எதை செஞ்சாலுமே ஏன் செய்கிறேன்னு கேட்டுக்குவோம். அதில் அன்பு இல்லைன்னா அதனால் எனக்கு பிரயோஜனமே இல்லைங்கிறதே தெரிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துக்கு மேலே அன்பாக இருந்த சீஷன் டைட்டில் உள்ள ஒருத்தன் தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறான். யோவான் தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறான், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. வரங்களை நாடிக்கொண்டு அந்த வரங்களை வைத்து ஊழியம் என்று சொல்லி பெருசாக எடுத்து செய்கிறதுக்கு முற்படுகிறாங்க, எல்லா காரியங்களும் செய்கிறாங்க. ஆனால் அன்பு இல்லைன்னா, தேவன் மேலே அன்பு இல்லைன்னா, மனுஷர் மேலே அன்பு இல்லாமல் இவைகள் எல்லாம் நம்ம செய்து சாதித்து கடந்து போனோம்னா இதனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இது தேவன் பார்வையில் எந்த விதத்துலேயும் மதிக்கப்படவும் படாதுங்கிறது இங்கே தெளிவாய் சொல்கிறான். இந்த முழு அதிகாரம் அதுக்காகவே ஒதுக்கப்படும். இப்போ இவைகளை காட்டிலும் மேன்மையானதை காண்பிக்கிறேன் அன்பை காண்பிச்சுட்டு 14வது அதிகாரத்துக்குள்ளே வருகிறேன். 14வது அதிகாரம் 40 வசனம் இருக்குது. இந்த 40 வசனம் நம்மளுடைய சபைகளில் அதிகமாக கோட் பண்ணப்படுகிற வசனங்கள். ஓகே, இதில் இருக்கிற வசனங்கள் அதிகமாக மேற்கோள் காட்டப்படுகிற வசனங்கள். எதுக்கு மேற்கோள் காட்டப்படுதுன்னு சொன்னாக்க, வரங்களில் அந்நிய பாஷை எவ்வளவு ஸ்பெஷல்னு எடுத்து சொல்கிறதுக்காக அல்லது அந்நிய பாஷைகளுக்காக வாதாடுகிறதுக்காக இதிலேருந்து வசனங்களை கோட் பண்ணுறது உண்டு. ஆனால் துரதிர்ஷ்டவசனமாக இந்த அதிகாரம் அந்நிய பாஷை எத்தனை மேன்மையானதுன்னு சொல்கிறதுக்காக எழுதப்படல, மாறா அந்நிய பாஷையை விட தீர்க்க தரிசனம் எவ்வளவு மேலானதுன்னு சொல்கிறதுக்காக எழுதப்பட்டது. ஓகேங்களா? இப்போ அந்நிய பாஷைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக எழுதப்படல, அந்நிய பாஷையை விட தீர்க்க தரிசனம் எவ்வளவு மேன்மையானதுன்னு காண்பிக்கிறதுக்காகவே எழுதப்பட்டது.
அதனால் இதிலிருந்து எடுத்து சொல்லப்படுகிற வசனங்கள் அத்தனையும் மோஸ்ட்லி திரித்து சொல்லப்படுகிற வசனங்களாக இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே போவோம். முதல் காரியம் என்னன்னு சொன்னால், ஆவியினாலே ரகசியத்தை பேசுகிறத பற்றி சொல்லுவாங்க. தேவனோட ரகசியம் பிரதர், நீங்கள் அதில் தலையிடாதீங்க, எல்லாரும் பேசுங்க பார்க்கலாம் ஆண்டவரோட அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த வாக்கியம் முதல் 4 வசனத்துக்குள்ளே வந்துடுது. முதல் 4 வசனம் என்ன சொல்லுது? அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தையும் விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாய் பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இப்போ வரங்களை ஆவியானவர் மனுஷருக்கு ஏன் கொடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம். அவனவனுடைய பிரயோஜனத்துக்காகன்னு பார்த்தோம். அவனவனுடைய பிரயோஜனத்துனா அவனவனுடைய சுய நலனுக்காக இல்லைன்னு நம்ம பார்த்தோம். சுகமளிக்கும் வரம் உள்ளவன் அந்த வரத்தை கொண்டு தனக்கே சுகம் கொடுத்துக்கிட்டு தன் பிள்ளைங்களுக்கே சுகம் கொடுத்துட்டு இருக்கிறதுக்காக இல்லை. சுகமளிக்கும் வரம் உள்ளவன் யாருக்கெல்லாம் சுகம் கொடுக்கணும்? சபையில் உள்ளவங்களுக்கு சுகம் கொடுக்கணும். அதனால் சபை பக்தி விருத்தி அடையும். தீர்க்க தரிசனம் வரமுடையவன் என்ன செய்யணும்? தனக்கு தானே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு தன் ஃபேமிலிக்கு மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்கிறது இல்லை. அவன் சபையார் பக்தி விருத்தி அடைகிறதுக்காக செய்யணும். ஸோ அவனவனுடைய பிரயோஜனத்துக்குபடின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் எப்படி சபைக்கு பிரயோஜனப்படணும் என்கிறதுக்காக கொடுக்கப்படுது. அதாவது அத்தனை வரங்களும் அத்தனை ஊழியங்களும் ஒரே நோக்கத்தோடு தான் செய்யப்படுது. சபையானது பக்தி விருத்தி அடைகிறதுக்காக தான். அவர் சிலரை அப்போஸ்தலராக சிலரை மேய்ப்பராக இதெல்லாம் ஏற்படுத்தினார். எதுக்காக ஏற்படுத்தினார்? அவருடைய குமாரனே அறிவில் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாகி அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும் பரிசுத்தவான்கள் எல்லாம் சீர்பொருந்தும் பொருட்டு அவர் சிலரை இந்தந்த ஊழியங்களுக்கு ஏற்படுத்துகிறார். அப்போ அந்தந்த ஊழியங்களுக்கு ஏற்படுத்தினா அந்தந்த வரங்கள் கொடுக்கப்படுது இல்லையா? அந்தந்த வரங்கள் ஆப்ரேட் பண்ணப்படுகிறது. நோக்கம் என்ன? சபை பக்தியில் விருத்தி அடைஞ்சு அவரை போல ஆகணும் என்கிறது தான். இப்போ ஒருவன் ஆவியில் பேசுகிறான், அந்நிய பாஷையில் பேசுகிறான், ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். இப்போ அந்நிய பாஷையில் பேசுகிறதுனால யாரெல்லாம் பக்தி விருத்தி அடைவாங்களா? யாரெல்லாம் பக்தி விருத்தி அடைவாங்களா? அவன் மட்டும் பக்தி விருத்தி அடைவான். இப்போ சுகமாக்குங்க வரவங்களாம் தன்னை மட்டும் சுகமாக்கிக்கிற மாதிரி இவன் மற்ற எல்லாருக்கும் என்ன ஆயிடுறான்? மற்ற எல்லாருக்கும் பிரயோஜனமற்றவன் ஆயிடுறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இப்போது இந்த 4 வசனத்தில் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான், அதனால் எல்லாரும் ரகசியங்களை பேசுன்னு பவுல் சொல்லுகிறானா? அல்லது இது ரொம்ப லிமிட்டட் யூஸு, இதை விட இதுதான் ப்ரையாரிட்டி, இது இருந்தால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறானா? கான்டெக்ஸ்ட் எடுத்தோம்னா அதனுடைய அர்த்தம் வேறையாக வருகிறது நம்ம பார்க்கிறோம். இப்போ அதில் 2வது வசனம் ஆரம்பிக்கும் போதே ஏனெனில் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஏனெனில் எதோட கனெக்ட் ஆகுது? முதல் வசனத்தோட கனெக்ட் ஆகுது. முதல் வசனத்தில் 2வது பகுதி என்னது? விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். இந்த 2த்தை கம்பேர் பண்ணால் நீங்கள் எதை விரும்பணும்? அந்த ஏனெனில் யாருமே சொல்கிறது இல்லை பார்த்தீங்களா? அந்த ஏனெனில் இல்லாமல் தான் சொல்லுவாங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியிலே தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் அப்படின்னு அதுதான் சொல்லுவாங்க. அந்த ஏனெனில் விட்டாங்க. அதில் ஏனெனில் இருக்குது. அந்த ஏனெனில் எதை சொல்லுது? தீர்க்க தரிசன வரத்தை விரும்ப சொல்லுது. அதை தான் நீங்கள் நாடணும்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ இது பக்தி விருத்தி எல்லாருக்கும் இல்லை, தனக்கு மட்டும்தான் உண்டாக்குற காரியமாக இருக்கிறதுனால இது லிமிட்டட் யூஸ், இதை விட அது பெட்டர்னு சொல்லுகிறேன். 2வது காரியம், அந்நிய பாஷை பேசும்படி விரும்புகிறேன் என்று
பவுலே சொல்லிட்டான்னு சொல்லுவாங்க இல்லை? பவுலே அந்நிய பாஷை பேசும்படி நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும் நான் விரும்புகிறேன்னு சொல்லி. நான் 5வது வசனம் அது, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். அடுத்த வார்த்தை என்னது? ஆகிலும் வந்துருச்சு. அந்த ஆகிலுமை மைனஸ் பண்ணிடுறாங்க. அங்கே ஏனெனில் மைனஸ் பண்ண மாதிரி இங்கே ஆகிலுமை மைனஸ் பண்ணிடுறாங்க. மைனஸ் பண்ணிவிட்டு அந்நிய பாஷையில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனும் மேலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும் என்று அங்கே விரும்புகிறேன், இங்கே அதிகமாய் விரும்புகிறேன். இப்போ எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும்னு சொல்லி பவுல் சொல்லிட்டான்னு சொல்கிறவங்க அதை விட அவன் அதிகமாக இதை விரும்புகிறான்றது சொல்கிறது இல்லை. அந்த ஆகிலும் என்கிற வார்த்தையும் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ மறுபடியும் இந்த பகுதியும் என்ன பேசுது? அந்நிய பாஷையை விட தீர்க்க தரிசன வரம் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பேசுது. அப்புறம் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன்னு பவுல் சொல்லிடுறான். அப்போ நாங்கள் ஆவியிலே பாட்டு பாட ஆரம்பிச்சிருவோம். இனிமேல் ஜெபம் பண்ணால் ஆவியிலே ஜெபம் பண்ணுறோம்னு சொல்லி யாருக்கும் புரியாத பாட்டுகளும் யாருக்கும் புரியாத ஜெபமும் பண்ணுற அளவுக்கு வளர்ந்து வந்துட்டாங்க. ஓகே, இப்போ அந்த பகுதி இதில் வருது. 6லேருந்து 9 வரைக்கும், மேலும் சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு இரகசியங்களை வெளிப்படுத்துகிறதற்காவது, அறிவை உண்டாக்குகிறதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதுக்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளிலே பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? நியாயமான கேள்வி தானே. நான் வந்து ஸ்பானிஷில் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன தான் நல்ல காரியம் சொல்லியிருந்தாலும் நான் பேசுனது ஸ்பானிஷு எனக்கு புரியுது, உங்களுக்கு யாருக்கும் ஸ்பானிஷ் தெரியாது. நீங்கள் எல்லோரும் எதையோ பேசுகிறாரு, என்ன பேசுகிறாருன்னு தெரியலன்னு ஒரு மரியாதைக்காக உட்காந்துருப்பீங்க, அவ்வளவுதானே. அப்போ நம்ம அரை மணி நேரம் உட்காந்துருந்தாலும் அதை அரை மணி நேரம் யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. அதுதான் சொல்லுகிறேன், நான் உங்களிடத்துல வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தணும், அல்லது அறிவை உண்டாக்கணும், அல்லது தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கணும், அல்லது போதகத்தை போதிக்கணும். இது எதையுமே செய்யாமல் நான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருந்தேன்னா என்னால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நியாயமான கேள்வி. அதை எப்படி சொல்கிறான்? புல்லாங்குழல்னு ஒன்று இருக்குது, சுரமண்டலம்னு ஒன்று இருக்குது இல்லையா? புல்லாங்குழல் காற்றில் ஊதுரை பண்ணுறது, சுரமண்டலம் ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போது புல்லாங்குழல் வாசிக்கிறதுக்கும் இது சுரமண்டலம் வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதனால தானே இசையாக இருக்குது. நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசித்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பிரயோஜனம் இல்லை? அதுதான் சொல்லுகிறான். அப்படியே புல்லாங்குழல் சுரமண்டலம் முதலிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னது என்று எப்படி தெரியும்? எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இவரும் அதை செய்கிறார் அவரும் அதை செய்கிறாரு, என்ன அதில் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது இல்லையா? அடுத்தது சொல்கிறான், அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால், எக்காலம் ஊதுறாங்கல்ல, எக்காலம் ஊதும்போது நெடுந்தொனியாக ஊதுனா என்னது, விட்டு விட்டு ஊதுனா என்னது அப்படின்னு ஒரு இது இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு மெசேஜ் கன்வே ஆகும். சத்ரு வரான், நம்ம வந்து நம்மளை தாக்க வருகிறான், நம்ம ஆயத்தமாகணும் அப்படின்னு எச்சரிக்கை சொல்லணும்னு சொன்னால் காவல்காரன் என்ன செய்யணும்? அங்கேருந்து அவன் எக்காலம் ஊதுவான். இப்போ அவன் எக்காலம் ஊதுறது இவங்களுக்கு புரியணும். இப்போ நீங்கள் வந்து ஆர்மி கேம்ப்ஸில் இருந்தீங்கன்னா அந்த எக்காலம் ஊதுறதுன்னா என்னன்றது தெரியும். காலையில் கொடி ஏற்றும் போது எக்காலம் ஊதுவாங்க, நீங்கள் குளிச்சுக்கிட்டு இருந்தால் கூட நின்றுடணும், ஏன்னா ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் ஆகுது. அதே மாதிரி சாயங்காலம் ஃப்ளாகை இறக்கும் போதும் ஊதுவாங்க. அது ஊதுறது எதுக்கு ஊதுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து யுத்தங்களை பற்றியெல்லாம் படித்தோம்னு சொன்னால் மெயின் கமாண்டருக்கு பக்கத்தில் எக்காலம் ஊதுறவன் நின்றுக்கிட்டே இருப்பான். இவன் என்ன கமாண்டு கொடுக்குறானோ அது ஏற்ற மாதிரி தான் அவன் ஊதுவான், எல்லாருக்குமே அந்த கமாண்டு புரியும். இப்போ எக்காலம் ஊதுறவன் என்ன சொல்லுகிறான்னு யாருக்கும் தெரியலன்னா யார் யுத்தத்துக்கு ஆயத்தமாவாங்க?
ஏதோ ஒரு சத்தம் கேட்டுது, ஆனால் என்ன செய்யணும்னு யாருக்கும் தெரியல. அது சொல்லுகிறான், அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தமாவான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னது என்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களா இருப்பீர்களே. உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் இருக்கு. அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு நான் அந்நியனாக இருப்பேன். உங்களுக்கு ஸ்பானிஷ் தெரியலன்னா நான் பேசுகிறது உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ரிலேட் ஆகாமல் உங்களுக்கு நான் அந்நியனாகவே தான் இருப்பேன். ஸோ பேசுகிறவனுக்கு அந்நியனாக இருப்பான். பேசுகிறவன் எனக்கு அந்நியனாக இருப்பான். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாய் இருக்கும். இல்லையா? ஸோ இந்த பிரயோஜனம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அது அர்த்தமுள்ளதாக இருக்கணும். யாருக்குமே புரியாததுன்னா அது டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நான் ஆவியோடு பாடுவேன் கருத்தோடு பாடுவேன்னு பவுல் சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் 15 17 வரைக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், அதே சமயத்தில் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமென் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னது என்று அவன் அறியானே. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆனாலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. ஸோ அந்த லாங்குவேஜ் ஸ்ட்ரேஞ்ச் லாங்குவேஜ், யாருக்கும் புரியல. நீ தேவனோட ரகசியம் பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் நீ பேசுனதுனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீ அதை டிரான்ஸ்லேட் பண்ணதான். ஸோ அதை வியாக்கியானம் பண்ணுறதுக்கு தேவன் உனக்கு கிருபை கொடுத்தாருன்னா தென் நீ பேசினா பிரயோஜனமாக இருக்கும், இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. ஸோ நான் ஆவியோடு பாடுவேன், நல்ல காரியம். ஆனால் என்னமும் செய்யணும், கருத்தோடையும் பாடு. அந்த கருத்தை சொல்ல முடியலன்னா நீ ஆவியோட பாடுறது மற்ற யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. விண்ணப்பம் பண்ணுறதும் அதே மாதிரி தான். நீ ஆவியோட நீ பாட்டுக்கு அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அடுத்தவங்கெல்லாம் ஸ்டன்னாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீ என்ன பேசுகிறேன்னே யாருக்குமே தெரியாது. அதை நீ அவங்களுக்கு வியாக்கியானம் பண்ணனா அவங்க புரிந்து கொள்வாங்க. அப்போ அவங்க ஆமேன்னு சொல்கிறதுக்கும் அவங்க பக்தியில் விருத்தி அடைகிறதுக்கும் ஏதுவாய் இருக்கும். ஸோ அடுத்தது சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், பவுலே அநேக பாஷை பேசுகிறதா சொன்னார். அப்போ நாங்கள் பேசுகிறதுல தப்பே கிடையாது, நாங்கள் என்ன வேணால் பேசுவோம்னு சொல்லி அதை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு வருகிறது உண்டு. இப்போ இங்கே பவுல் அதிகத்தை பற்றி பேசுகிறானா, கருத்தோட 5 வார்த்தையை பற்றி பேசுகிறானான்னு பார்ப்போம். 18 20 வரைக்கும். உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையில் அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதை பார்க்கலாம். அதாவது 10,000 வார்த்தை, 10,000 வார்த்தைகளை பேசுகிறதை பார்க்கலாம். மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடே 5 வார்த்தைகள் பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாக இருக்கும். ஸோ பவுல் நான் நிறைய பாஷை பேசுகிறான்னு சொன்னேன், அதை மட்டும் எடுத்துக்கூடாது, அதோடு சேர்த்து இதையும் எடுத்துக்கிட்டோம்னா எது அதிக விருப்பமாக இருக்குமா? அதிக பாஷை பேசுறது இல்லை, யூஸ்ஃபுல்லாக 5 வார்த்தை பேசினா அது அவனுக்கு இருக்குமா, அது அவன் அதிக விருப்பமாக இருக்கும். சகோதரரே, புத்தியிலே குழந்தைகளாக, துர்க்குணத்திலே குழந்தையாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள். இப்போது அந்நிய பாஷை அடையாளமாகவும் சொல்கிறது, அதுதான் மெயின் ப்ராப்ளமே. அந்நிய பாஷை தான் நீ அபிஷேகம் பெற்றே அடையாளம் என்று சொல்லுவாங்க. இப்போ ஒரு வேத பகுதி வருது, அதை அடையாளம் என்று சொல்லுது. யாருக்கு அடையாளம்னு சொல்லுது, அதுதான் ப்ராப்ளம். யாருக்கு அடையாளம்? 21 22
மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனத்திடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. ஸோ ஏற்கனவே எழுதியிருக்க தீர்க்க தரிசனத்தை மேற்கோள் காட்டுகிறான். அப்படி இருக்க அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல். ஸோ நான் அபிஷேகம் பெற்றேன்றதுக்கு அந்நிய பாஷை அடையாளம்னு சொல்லுகிறதை பவுல் ஏற்றுக்கொள்ளலை. பவுல் என்ன சொல்லுகிறான்? அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கு. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறதுன்னு சொல்ல. இப்போ மேஜர் ப்ராப்ளம், அந்நிய பாஷைகள் தான் நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்கன்றது அடையாளம். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசலைன்னா உங்களுக்கு அபிஷேகமே இல்லைன்றது ஒரு பெரும் பகுதியான சபை சொல்லுகிற ஒரு காரியம். இப்போ இங்கே ஒரு தீர்க்க தரிசனத்தை மேற்கோள் காட்டுங்க. அந்த தீர்க்க தரிசனம் என்னன்னு சொன்னால், உபாகமம் 28வது அதிகாரம் 49வது வசனம். உபாகமம் 28னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னது? நான் கொடுக்குற கற்பனைகளின்படியெல்லாம் நீ செய்தனா இந்த 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 ஆசீர்வாதங்கள்லாம் உன் மேலே வந்து தங்கும்னு எத்தனை வசனம் இருக்குது? 14 வசனம் இருக்குது. ஓகே, மீதி இருக்கிற 54 வசனம் நீ நான் சொல்கிற வாசனையின்படி செய்யலைன்னா இந்த சாபம்லாம் உன் தலையில் வந்து தங்கும். ஸோ இப்போ இதில் 28னா அது 14 தாண்டி இருக்குது. அப்போ இது சாபத்தில் வர்ற ஒரு லிஸ்ட்டு. ஓகே, சாரி 49 சாபத்தில் வர்றது என்னது? உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் விதமாய் வேகமாய் வர பண்ணுவார். உனக்கு தெரியாத பாஷையை அவங்க பேசுவாங்க. இவன் அந்நிய பாஷைன்னு சொல்லும்போது இவங்களுக்கு தெரியாத பாஷை. உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறவங்கள உன் மேலே நான் வர பண்ணுவேனுங்கிறது சாபங்களில் ஒன்று. அதாவது கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறதுனால வருகிற சாபங்களில் ஒன்று என்னன்னு சொன்னால், எனக்கு தெரியாத பாஷை பேசுகிறவன் என் மேலே எனக்கு அதிகாரியாக தேவன் கட்டளையிட போகிறார். ஓகே, இதை ஏசாயா சொல்லும்போது ஏசாயா 28வது அதிகாரம் 11-12 வசனங்களில், ஏசாயா 28:11-12, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். அந்த ஜனங்க கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஏசாயா சொல்கிறான், தேவன் அன்னைக்கு சொன்னார் பற்றியா, வார்த்தையை மீறினா நான் உனக்கு என்ன செய்வேன்னு சொன்னார்ல, அதை செய்வார். என்ன செய்ய போகிறார்? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்கதாக இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இதுதான் செய்யணும், இப்படி செய்யணும்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க. அதனால வரப்போகிற தண்டனை என்னது? ஒருத்தன் வருவான், அவன் பேசுவான், அவன் பேசுகிறான்றது என்ன பேசுகிறான்னு தெரியாது, அவன் உன்னை நக்கல் பண்ணுவான், பரியாச உதடுகளால் பேசுவான், அவன் பேசுகிற பாஷை உனக்கு அந்நியமாயிரும். ஸோ இது விசுவாசிகளுக்கு வரப்போகிற காரியம் இல்லை, விசுவாசத்தில் நடக்க தவறுகிறவர்களுக்கு வரப்போகிற காரியம். அதான் பவுல் சொல்கிறான், அது விசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்குது. எரேமியா 5வது அதிகாரம் 15வது வசனம். எரேமியா 5:15, இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ தூரத்திலிருந்து நான் உங்கள் மேல் ஒரு ஜாதியை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பலத்த ஜாதி, அது பூர்வ காலத்து ஜாதி, அவர்கள் நீ அறியாத பாஷையை பேசும் ஜாதி, அவர்கள் பேசுகிறது இன்னது என்று உனக்கு விளங்காது. ஸோ இது விசுவாசிகளுக்கு அடையாளம் கிடையாதப்பா. தேவன் ஒருத்தன் கொண்டு வந்து உங்ககிட்ட அந்நிய பாஷையில் பேசுகிறாருன்னா நீ விசுவாசி இல்லை, நீனு அவிசுவாசி. அதனால தான் உங்ககிட்ட அந்நிய பாஷைகள்னால உன்கிட்ட பேசுகிறார். அப்போ யாருக்கு அடையாளம் இது? எதுக்கு அடையாளம் இது? ஸோ அந்நிய பாஷையை ஒரு அடையாளம் என்று எடுத்துகிட்டு பேசும்போது வசனம் அதுக்கு
ஒத்து வரலைங்கிறது கவனிக்கணும். இது விசுவாசிகளுக்கு அடையாளம் இல்லை, அவிசுவாசிகளுக்கு அடையாளமான காரியம். இப்போ 23லேருந்து 25 வரைக்கும் வாசித்தோம்னா ஒரு யதார்த்தத்தை நம்மளே நிதானித்து பார்க்க சொல்லுகிறான். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நீங்களே யதார்த்தத்தை நிதானித்து பாருங்கள். ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும்போது கல்லாதவர்களாக இருந்து கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே போகிறீங்க, எல்லோரும் கடை நினச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா கொஞ்ச நேரம் நின்று பார்ப்பீங்க, என்ன ஆச்சு உங்களுக்குன்னு கேட்க மாட்டீங்க. நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தனை ஒரு கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். எல்லாரும் அபிஷேகத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தாங்களா. இவன் கண்ணை மூடவே இல்லை, இவன் எல்லாரையும் திரும்பி வேடிக்கை பார்த்தான். என்னை மெதுவாக சீண்டுதான். ரொம்ப எமோஷனல் ஆகிறாங்கல்ல அப்படின்னு கேட்டான். ஏய், ஜோம் பண்ணுறான்னா அவன் வேடிக்கை பார்க்குறான், எல்லாரையும் ப்ராக் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிறாங்களே அப்படின்னு சொன்னான். ஸோ அது அவங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு அர்த்தம் உள்ளதா கண்ணுக்கு தெரியாது. ஸோ பைத்தியம்னு சொல்ல மாட்டாங்களான்னு கேட்குறான். உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? எல்லாரும் அதுக்கு வேற சினாரியோ. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறது இல்லாமல் இப்போ எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்கிற சினாரியோ. இப்போ சப்போஸிங் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாத ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாகவே உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். ஸோ நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா அதனால் ஒருத்தருக்கும் பிரயோஜனமே உண்டாகாது. அதுக்கு பதிலாக எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னால் அடுத்த ஆளுக்கு அது நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்குங்கிறது யதார்த்தம்னு பவுல் காண்பிக்கிறான். ரெண்டாவது, அடுத்து மீதி பகுதி சபையில் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்து. இப்போ சொல்லிட்டேன் எது முக்கியம் எது ரெண்டாவதுங்கிறத பேசியாச்சு. இப்போ இதை ஒழுங்குபடுத்துகிற விதத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். 26லேருந்து 28 வரைக்கும் அந்நிய பாஷை பேசணும்னா யார் எப்படி செய்யணும்னு ஒரு ஒழுங்கை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். 26லேருந்து 28 வரைக்கும். நீங்கள் கூடி வந்திருக்கும்போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, என்ன இது? நினச்சதெல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, என்னது இது? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கிடவுது. யாராவது அந்நிய பாஷையில் பேசுகிறது உண்டானால் ஒரு லிமிட் கொண்டு வரான். ஒரேடியா எல்லாரும் பேசாதீங்க, 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தம் சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் அவன் பிரைவேட்டாக தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச வேண்டும். பப்ளிக்கில் வரும்போது அர்த்தம் சொல்ல தெரியலனா பேசாதே. எத்தனை பேர் பேசலாம்? அடுத்த 10 நிமிஷம் கொடுக்குறோம், எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பவுல் சொல்லுகிறான் 2 பேர். ரொம்ப தாங்க முடியலையா? 3 பேர், அதுக்கு மேலே முடியாது. அது அந்த மட்டில் நின்றுக்கங்க. அது கூட எப்படி பேசணும்? ஏகமாக 3 பேரும் பேசக்கூடாது. ஒருத்தன் பேசி அர்த்தம் சொல்லிவிட்டு அடுத்தவன் பேசி அர்த்தம் சொல்லிட்டு அடுத்தவன் பேசி அர்த்தம் சொல்லணும். அர்த்தம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது? 3 பேரும் அமைதியாக உட்கார், அவள் தான் முடிஞ்சு போச்சு. என்ன செய்யணுங்கிற அந்த ஒழுங்கை பற்றி பேசுகிறான். அடுத்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்களுக்கு சொல்லுகிறான். 29லேருந்து 33 வரைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அந்த நம்பர் கொடுத்துறான். 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள கடவர்கள்னு சொல்லலை. அதுதான் பாயிண்ட். இன்றைக்கி போய் தலையை நீட்டிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறத வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. மேலே இருந்து இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் என்கிட்ட பேசினார்னு டமால் எண்ணத்தை போட்டாலும் சரி, ஆமாம் கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாருன்னு வில்லிங்காக வாங்கிக்கணும்னு சொல்லியே போதிக்கிறாங்க.
விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொண்டாதான் அது உன் வாழ்க்கையில் கிரியை செய்யும். நீ வாங்கிக்கணும்னு சொல்கிறான். பவுல் வாங்கிக்கணும்னு சொல்லலை. 2 பேர் பேசலாம், மீதி பேர் என்ன செய்யணும்? ஏதாவது புருடா கிட்டா விட்றானான்னு நிதானிக்கணும். சத்தியத்தின்படி இருக்குதா இல்லையான்னு நிதானிக்கணுமா. தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது சொல்லுவான்ல, தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்க, பொல்லாங்காய் தோன்றுகிறத விட்டுருங்க. ஸோ அதை நிதானித்து பார்க்கிறது தான் சபையினுடைய வேலை, ரிசீவ் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ ரிசீவ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி இன்றைக்கி போதிக்கிறாங்க, அது பெரிய மிஸ்டேக். தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்து இருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தினவன் பேசாமல் இருக்க கடவன். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. எங்கே அடங்கி இருக்குது? தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தா அவர் தன்னிலையே மறந்துடுறார். இல்லை, என்னென்னவோ கத்துறாரு, என்னென்னவோ சொல்கிறார். ஆனால் பவுல் கிளியராக சொல்கிறான், தீர்க்கதரிசிகளின் ஆவி அவர்களுக்கு அடங்கி இருக்குன்னு சொல்லுகிறான். ஸோ இன்றைக்கி நடக்கிறதுக்கும் பவுல் சொன்னதுக்கும் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை மட்டும் கவனிச்சுட்டே வாங்க. ஓகே, தீர்க்கதரிசிகளின் ஆவியும் அடங்கி இருக்கிறதே. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது. ஸோ எது முக்கியம், ஏன் முக்கியம், வரங்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குது? ஸோ இந்த 2ல் டிஃப்ரென்ஸ் என்ன, இவ்வளோத்தையும் சொல்லிவிட்டு சபைக்குள்ளே வந்தால் அதை செயல்படுத்துகிற விதம்னு வரும்போது இத்தனை நம்பர் தான், இப்படி தான், இது இல்லைன்னா அதையும் செய்யாத, அதே மாதிரி இவங்களுக்கும் இத்தனை நம்பர் தான். இதுவும் இவன் பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த ஆள் ஆரம்பித்தானா இவன் ஸ்டாப் பண்ணிக்கணும், அவனை பேச விடணும், தென் அப்புறமா இவன் பேசணும். சகலமும் இந்த ஒழுங்கில் இருக்கணும் அப்படிங்கன்னு அந்த ஒழுங்கை பற்றி இவ்வளோ நேரம் பேசிட்டான். பேசிட்டு அடுத்து வர்றது ரொம்ப ஹாட் டாபிக். என்ன டாபிக் அது? சபையிலே ஸ்திரீகள் பேசலாமா? இது ஹாட் டாபிக். என்ன, நான் ஒரு வீடியோ போட்டேன், சபையிலே ஸ்திரீகள் பேசலாமான்னு வீடியோ போட்டேன். அந்த டைட்டிலை பார்த்த உடனே பரபரான்னு எல்லாரும் ஆசையாக பார்த்துட்டு இப்போ என்ன தான் சொல்கிறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இருக்கிறது தான் சொல்ல முடியும், இல்லாததெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ இருக்கிறது என்னது? பவுல் என்ன சொல்லுகிறான்? 34 36 வரைக்கும், சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படி அவர்களுக்கு உத்தரவு இல்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது, அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டில் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையில் பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே, வேத வசனம் உங்களிடத்தில் இருந்தால் புறப்பட்டது, அது உங்களிடத்துக்கு மாத்திரமாக வந்ததுன்னு சொல்லி ஒரு மாதிரி கொஞ்சம் வேகமாக பேசுகிறத பார்க்குறோம். அந்த தொனியே வித்தியாசமாக இருக்குது. ஸோ பவுல் ரொம்ப ஆணாதிக்க புத்தி உள்ளவன், பேசுகிறதெல்லாம் விமனுக்கு அகெயின்ஸ்டாகவே தான் பேசுகிறான். அந்த விமனோட ஈக்குவாலிட்டியை அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, சும்மா மேஸ்குலினிட்டி பற்றி ரொம்ப உயர்த்தி பேசுகிறான்ற ஒரு அபிப்பிராயம் வருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை பிடிச்சிக்கிட்டு சபையில் பெண்கள் பேசவே கூடாது என்று சொல்லியும், பெண்கள் சபையில் பேசினா அது அயோக்கியமாக இருக்கும்னு சொல்லியும் மூத்த போதகர்கள் கூட, நம்ம ஊரில் மட்டும் இல்லை, உலக அளவில் மூத்த போதகர்கள் கூட அதை இன்சிஸ்ட் பண்ணி அலோவ் பண்ணாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட், இப்போது சபையவே 2 படுத்தின இந்த காரியம் வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது பவுல் சபையில் பெண்கள் பேசவே கூடாதுன்னு சொல்லியிருந்தான்னா, இதே பவுல் வேறு இடத்துல என்ன செய்தான்னு கவனித்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். அப்போ இங்கே என்ன பேசுகிறான்றது ஒரு ஐடியா கிடச்சிடும். ரோமருக்கு எழுதின நிருபம் 16 அதிகாரம் முதல் 4 வசனம். ரோமர் 16 முதல் 4 வசனம். இப்போ இந்த 4 வசனம் நான் வாசிக்கிறேன். ஓகே,
கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரி ஆகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாக இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தாள். பெபேயாள் யாரு? கெங்கிரேயா அப்படிங்கிற ஒரு பட்டணத்தில் இருந்த சபையினுடைய ஊழியக்காரி. அப்போ அந்த ஸ்திரீ அந்த சபைக்கு இன்சார்ஜாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறான், லீடர்ஷிப் ரோலில் இருக்கிறான். ஊழியக்காரின்னு இல்லை பிரதர், அவள் குக்கிங் க்ளீனிங் அந்த மாதிரி ஊழியம் தான் செஞ்சுட்டு இருந்தா, மேலே வந்து நிற்கலைன்னு சொல்லி பேசுவாங்க. குக்கிங் க்ளீனிங் பண்ணுறவங்களுக்கு இவன் இதெல்லாம் பேசலை, உதவி ஊழியம் செய்கிறவங்களை பற்றி பேசலை, ஊழியக்காரின்னு பேசுகிறான். அதனால் நம்ம தேவையில்லாத அர்த்தங்களுக்குள்ளே போகக்கூடாது. கெங்கிரேயா பட்டணத்தினுடைய சபையின் ஊழியக்காரி, அது அந்த போஸ்டே அப்படி தான் அவன் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசித்தோம் சொன்னால் 3வது வசனம், கிறிஸ்து இயேசுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய 2 பேர் சொல்லுகிறான், பிரிஸ்கில்லா இன்னொன்று ஆக்கில்லா. இவங்க 2 பேர் அக்கா தங்கச்சி நினச்சிக்கூடாது. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா யார்? பிரிஸ்கில்லா பெண்ணு, ஆக்கில்லா ஆண். இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. சரி, ஸோ ஆக்கில்லா பிரிஸ்கில்லா, இந்த பிரிஸ்கில்லா எப்படிப்பட்டவளாக இருந்தாளா? ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை வாழ்த்துங்கள், அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்போது ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாவும் சபையில் என்ன செஞ்சுருக்கணும்? ஊழியம் செஞ்சுருக்கணும். அப்போலோவுக்கு சத்தியம் சொன்னதே யார்? ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் தான் அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவனுக்கு சத்தியத்தை விளங்க பண்ணினாங்க. அதனால தான் அவன் எழுந்து போய் கொரிந்து பட்டணத்தில் ஊழியம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒன்று கெங்கிரேயா பட்டணத்து ஊழியக்காரி, 2வது ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பற்றி பேசுகிறான். தென் 5வது வசனம், அவர்களுடைய வீட்டில் கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டில் என்ன நடக்குதா? சபை நடக்குது. அப்போ இவங்க 2 பேர் அதுக்கு என்னவா இருக்கிறாங்க? ஈக்குவல் போஸ்டில் இருந்து அவங்க சபையை ஹேண்டில் பண்ணுறாங்க. சபையை வாழ்த்துங்கள். அகயாவிலே இருக்கிற அகயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகி என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள். ஓகே, இப்போது 6வது வசனம், எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளையை வாழ்த்துங்கள். இங்கே இன்னொரு ஊழியக்காரை கொண்டு வருகிறான், மரியாள் என்று. இந்த 4 வசனத்துக்குள்ளே 3 ஊழியக்காரரை பற்றி மீன் பண்ணுறான். 3 பேருமே சபைகளில் ஊழியம் செய்கிறவங்க, 3 பேருமே பெண்கள். இப்போ பவுல் பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா இவங்க 3 பேரையும் கடிந்து கொண்டு இருக்கணும். என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க? யார் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா, யாரை கேட்டால் அவங்க பேசுகிறாங்க, அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஆக்சுவலாக அவங்கள பாராட்டுகிறான், அவங்கள வரவேற்கிறான், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறான். பெரிய காரியமாக அவங்களுக்கு மற்றவங்க முன்னாடி ஹானர் பண்ணுறான் இல்லையா? ஸோ அப்போது கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் பெண்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறான்? அவங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தால் சபை நடக்கிற நேரத்தில் புருஷங்கிட்ட போயிட்டு என்னன்னு கேட்கக்கூடாது. அப்படி கேட்குறது என்னமா இருக்குமா? அயோக்கியத்தனமாக இருக்கு. ஏதாவது டவுட் இருந்தால் எங்கே கேட்கணும்? வீட்டில் போய் கேட்டுக்கங்க. இங்கே சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க என்று அந்த ஒழுங்கை பற்றி தான் பேசுகிறான் ஒழிய சபையிலே ஸ்திரீகள் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பவுல் சொல்லலை. சரிங்களா? சிம்பிள் லாஜிக்காக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மெஜாரிட்டி பாப்புலேஷன் யார்? மென்னா விமனா? விமன் தான் மெஜாரிட்டி பாப்புலேஷன். எங்கே போனாலும் அப்படி தான் இருக்கும். இப்போது மெஜாரிட்டி பாப்புலேஷன் விமனாக இருக்கும்போது விமன் ஊழியம் செய்யக்கூடாது, மென் தான் ஊழியம் செய்யணும்னு சொன்னால் விமனை ரீச் பண்ணுறது மென்னால் ரீச் பண்ண முடியுமா? விமனால் தான் ரீச் பண்ண முடியுமா? பெண்களால் தான் பெண்களை ரீச் பண்ண முடியும். இப்போ ஆண்களுக்கு மட்டும்தான் சொன்னால் கொஞ்சம் ஒரு சின்ன பகுதிக்கு தான் ஊழியம் செய்ய முடியும். மற்றவங்களுக்கு செய்யணும்னா பெண்கள் அவசியம். பெண்கள் ஊழியம், அதாவது தேவன் ஏற்படுத்தும் போது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ தேவன் ஏற்படுத்தி நடத்துகிறாருன்னா அதில் நம்ம ஒன்றும் டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. பவுலும் அதில் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தெரியல. சரி, இப்போ 37லேருந்து 40 வரைக்கும் வந்தோம்னா ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வருகிறான். என்ன சொல்லுகிறான்? ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று ஒப்புக்கொள்ள கடவன்.
ஒருவன் அறியாதவனாய் இருந்தால் அவன் அறியாதவனாய் இருக்கட்டும். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ண சொல்லிட்டா பார்த்தீங்களா? தடை பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அதனால் தடை பண்ணாதீங்க, எல்லாரையும் ஊக்குவிங்கன்னு பவுல் சொல்கிறான்னு மாற்றி சொல்லிடுறாங்க. பவுல் எல்லாரையும் பேச சொல்லி ஊக்குவிக்க சொல்ல, அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு தடை பண்ணாதிருங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கான். சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. ஸோ 12வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி வரும்போது எல்லாரும் குணமாக்கம் வர முடியவங்களா, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களா, எல்லாரும் அப்போஸ்தலரான்னு கேட்டுக்கிட்டே வந்துட்டு எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்களான்னு கேட்டால் பார்த்தீங்களா? ஸோ எல்லாரும் பேசலைங்கிறது அங்கே இல்லைன்னு வந்துடுச்சு. அப்புறம் இங்கே வந்துட்டு தடை பண்ணாதிருங்க, அதனால் எல்லாரும் பேசட்டோன்னு சொல்லி சொன்னோம்னா, எல்லாரும் பேசலைங்கிறது தீர்மானமான அப்புறம் எல்லாரும் பேசுங்கன்னு சொல்கிறது, பேசினாதான் பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்கிறது இந்த வேத பகுதிக்கு முற்றிலும் முரணான காரியமாய் இருக்கும். இந்த அந்நிய பாஷையை பொறுத்த வரைக்கும் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் நடந்த சம்பவங்கள் தான் மேற்கோளாக காட்டப்படும். 2வது அதிகாரம் 10வது அதிகாரம், இந்த மாதிரி 19வது அதிகாரம், இதெல்லாம் தனித்தனியாக மேற்கோளாக காட்டப்படும். அவங்க அபிஷேகம் பெற்றப்போ இப்படி பேசுனாங்க பாருங்கன்னு சொல்லி இந்த இன்ஸ்டன்சஸ் காட்டப்படும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் சபையினுடைய துவக்கத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தை விவரிக்கிற காரியம்தான ஒழிய அது எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட் கிடையாது. அதுக்கப்புறம் வர நிருபங்கள் இருக்கு பாருங்கள், இதுதான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற காரியம். அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்கு அதை நம்ம புரிந்து கொள்ளணும்னா நிருபங்களோடு வச்சா தான் அதை புரிந்து கொள்ள முடியும். பவுல் கிளியராக அதை வகையறுத்து பேசுகிறதை பார்க்குறோம். இதை வச்சு நம்ம அதை பார்க்கணும். ஆனால் அதை தனியாக பார்த்துக்கிட்டு அதுலேருந்து தியாலஜியை டிரைவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது ஒரு நாளும் செட் ஆகாது. அதில் தான் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வருது. ஸோ அந்நிய பாஷை என்கிற காரியம் இன்றைக்கி பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு சப்ஜெக்டு. நாம் பார்த்த இந்த 3 அதிகாரத்தில் அதனுடைய பிளேஸ் என்ன, அதுக்குடைய எஃபெக்டிவ்னஸ் என்ன, அது எப்போ எஃபெக்டிவாக இருக்கும், அது எப்போ எஃபெக்டிவாக இருக்காது, அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும், அதை விட பெட்டர் என்னது, எல்லா வரங்களோட பெட்டர் என்னது, இவ்வளவும் நம்ம இந்த வேத பகுதியில் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ 13th சாப்டரில் வந்து 2nd verse இருக்குது. அதில் வந்து if I have a faith that can move mountains but do not have love I'm not சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் மேலே ஒரு காட் மேலேயும் நம்ம ஃபஸ்ட்டு லவ் இருந்தால் தான் அவங்க மேலே ஃபெய்த்தே வரும். ஸோ இது கொஞ்சம் கான்ட்ரடிக்டாக இருக்கே எப்படி? தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தினால இல்லை, அதாவது தேவன் மேலே ஒரு அன்பு என்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறேன். அவர் என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக தன்னுடைய குமாரனையே கொடுத்தார், அவர் எனக்காக என்னை தேடி வந்தார், அவர் எனக்காக இதெல்லாம் பிளான் பண்ணி செய்கிறார். இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் லவ், நத்திங் எல்ஸ். புரியுதுங்களா? அப்போது அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணுற நான் அவர் மேலே எனக்கு இவ்வளோ ஃபெய்த் இருக்குது அப்படின்னு சொல்லி செய்கிறத விட அவர் மேலே இவ்வளோ லவ் இருக்குதுன்னு செய்கிறது அந்த ஃபெய்த்தை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற காரியமாக இருக்கும். அந்த லவ் இல்லாமல் ஃபெய்த்தில் செய்யும்போது செய்யலாம், ஆனால் அது எந்த வகையிலையும் தேவன் பார்வையில் ஏற்புடையதாக இருக்காது, எந்த வகையிலையும் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதுதான் சொல்லுகிறேன். அன்பு எனக்கு இராவிட்டால் நான் செஞ்சது வேஸ்ட். ஓகே, பட் வந்து ஃபெய்த்தே வந்து ஒரு காட் மேலேயும் இல்லை சம் பர்சன் மேலேயும் அந்த லவ் இருந்தால் தானே ஃபெய்த்தே வரும்னு சொல்கிறேன். Just like that we don't trust anyone, right? Not necessarily. இப்போ ஃபெய்த்துங்கிறது என்னது? ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறது ஒரு பிலீவ் பண்ணுறது. அதாவது நீங்கள் வந்து ஒரு இன்டர்பர்சனலில் இருக்கிற ஃபெய்த்தை பற்றி யோசிக்கிறீங்க, இந்த ஃபெய்த் இல்லை. அந்த விசுவாசத்தினால பெரிய காரியங்களை செய்கிறத பற்றி பேசும்போது தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தை பற்றி இருக்குது. அந்த 1-2 வசனங்கள் ரெண்டுமே தேவனோட உள்ள காரியங்கள், மனுஷனோட உள்ள காரியங்கள் கிடையாது, தேவனோட உள்ள காரியங்கள். லைக் அந்த ஃபெய்த் கூட இப்போ வந்து பைபிளில் வாசிக்கிற மிராக்கிள்ஸ் அண்ட் மற்றவங்க நடக்கிறத வச்சு தான் அது
ஓகே இஸ் a குட் பர்சன், காட் மேலே நம்ம ட்ரஸ்ட் பண்ணி ஃபெய்த் பண்ணுறோம், லைக் லவ் பண்ணி தென் வி புட் ஃபெய்த் ஆன் him, ரைட்? யார் லவ் பண்ணா யார் faith இல்லை இப்போ வந்து பைபிளில் வாசிக்கிறோம் காட் வந்து இவ்வளோ மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காரு, மற்றவங்க லைஃப்லேயும் நம்ம டெஸ்டிமோனிஸ் பார்க்குறோம். ஓகே, ஸோ அதுலேயே நம்மளுக்கு ரெசிப்ரோட் ஆகுது. லைக் இப்போ நம்ம ட்ரஸ்ட் பண்ணும் போதே நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் காட் வந்து லவ் பண்ணுறதுனால தான் நம்ம ட்ரஸ்ட் ஆர் சம்திங் நம்ம அவர் மேலே பண்ணுறோம், நம்பிக்கை வைக்கிறோம். இந்த வசனம் அதை பற்றி பேசலை. இந்த வசனம் எதை பற்றி பேசுதுன்னு சொன்னால், சப்போஸிங் ஒரு பர்சன் ஃபெய்த்துனால பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவனாக இருக்கலாம். ஓகே, இப்போ ஃபெய்த்துனால ஊழியங்களை ஸ்தாபிக்க முடியும், ஃபெய்த்துனால நடக்க முடியாத காரியங்களை நடத்தி காட்ட முடியும். எப்படின்னா, இப்படி சொல்லுவாங்க, ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு இடத்த கேட்டாராம். என்ன, ஆண்டவர் இந்த இடத்த வந்து ஊழியத்துக்காக கொடுக்க சொல்கிறாருப்பான்னு போய் கேட்டாராம். அதுக்கு நான் பணம் தரேன்னு சொன்னாராம். அந்த லேண்ட் ஓனர் வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாரான். இவர் போயிட்டாரான். இவர் இந்த நடந்ததை இப்போ இவங்க பேசிட்டு இவர் போனதை 3வது ஆள் பார்த்துட்டு இந்த லேண்ட் ஓனர்கிட்ட சொன்னாராம். என்ன கேட்டாருன்னு, இல்லை இந்த இடத்த ஊழியத்துக்காக கேட்குறாரு, அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னார். உடனே கொடுத்துரு, ஏன்னா அந்த ஆள் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாமல் நீ ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி வந்துடும், அதனால் கொடுக்குறது. ஸோ பை ஃபெய்த்து நடக்க முடியாத காரியங்கள் நடத்த முடியும். இப்போ அப்படி பெரிய பெரிய ஊழியங்களையும் பெரிய பெரிய சாதனைகளையும் செய்து நடப்பித்து கொண்டு இருக்கிறது, இவங்க எல்லாம் தேவன் மேலே அன்புள்ளவர்களாக இருக்கிறாங்கன்ற கட்டாயம் கிடையாது. புரியுதுங்களா? இது ரொட்டீனாக செய்யலாம் அல்லது ரிச்சுவலாக செய்யலாம், நிறைய காரியங்கள் இருக்குது. அது பர்சனல் இன்ட்ரெஸ்டில் செய்யலாம். லவ்னால செய்கிறதுன்றது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அதுதான் சொல்கிறான், நீ செய்கிற அதில் அந்த லவ்ன்ற எலிமெண்ட் இல்லைன்றா நீ செய்கிறது டோட்டல் வேஸ்ட். புரியுதுங்களா? 14th சாப்டரில் வந்து if anyone who speaks in a tongue does not speak to people but to God, does that mean like tonguesல பேசினாதான் you can only prophesy something? அப்படி இல்லை. Because tonguesல பேசினாதான் God கிட்ட conversation பண்ணி like he will understand me or I can understand him. So அதனால தான் என்னால் ப்ராஃபஸி பண்ண முடியுமா? பேசுறதுக்கு லாங்குவேஜும் தேவையில்லை, வேர்ட்ஸும் தேவையில்லை. தென் அந்த நாவிலிருந்து சொல் பிறவாதுக்கு முன்னே அவைகள் எல்லாம் அறிந்திருக்கிற தேவன். நீங்கள் வேர்ட்ஸை யூஸ் பண்ண வேண்டாம் ஆண்டவர் இடத்துல, கம்யூனிகேட்டே பண்ண வேண்டியதே கிடையாது. ஸோ அந்நிய பாஷையினால்தான் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணுன்ற கட்டாயமும் கிடையாது. தேவன் அப்படிப்பட்ட தேவன். நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட தேவன்ட்ட நீங்கள் இந்த ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணதான் அவருக்கு புரியும்னா அது சம்திங் டிஃப்ரெண்ட் இல்லையா? அப்படி கிடையாது. இந்த வேர்ஸில் போட்டதுனால அந்த வேர்ஸில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், இப்போ அவன் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் லாங்குவேஜில் பேசுகிறான். அந்த ஸ்ட்ரேஞ்ச் லாங்குவேஜ் மற்ற எல்லாருக்குமே ஸ்ட்ரேஞ்ச் லாங்குவேஜாக இருக்குது, யாருக்குமே புரியல. அது ப்ராபப்ளி காட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். அப்போ இவனும் தேவனுக்கு தான் புரியுது, வேறு யாருக்கும் தெரியல, அவ்வளோதான். காட் நோஸ் எவ்ரி லாங்குவேஜ் அந்த மாதிரி நேச்சுரலி. ஓகே, ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் இஸ் பெஸ்ட். லைக் அதுதான் இப்போ வந்து பவுல் சொல்லியிருக்காரு, ஐ வுட் லைக் எவ்ரி ஒன் டு யூ டு ஸ்பீக் இன் டங்ஸ் அப்படின்னு. லைக் டங்ஸில் பேசினா இட்ஸ் லைக் மோர் பிளெஸிங் ஆர் சம்திங் அப்படி கேட்குறேன். விரும்புகிறேன்னு அந்த வார்த்தை வருது, அந்த சென்டென்ஸ் முடியும் போது, அந்த வேர்ஸ் முடியும் போது, அதிகமாய் விரும்புகிறேன். எதை அதிகமாக விரும்புகிறேன்? ப்ராஃபஸை பண்ணுறதை தான் நான் அதிகமாக விரும்புகிறேன். ஸோ நம்ம ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடாது. இட் இஸ் அ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வேர் ஹீ சேஸ் த லேட்டர் இஸ் பெட்டர், நாட் த ஃபார்மர். Does anyone can become a prophet? No, it is God's choice. It is not my decision to become a prophet. Okay. புரியுதுங்களா? இன்னொன்று என்னன்னு சொன்னால், இந்த ப்ராஃபஸி, இது பேர் என்ன, ஹீலிங் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து ரொம்ப இருந்ததுன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லி எல்லாருமே ஆசையாக தேடுற ஒரு காரியம். ஆனால் தேவன் இந்த மாதிரி மிரக்கிள்ஸ் அண்ட் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவார். மெஜிஷியன் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண மாட்டார். மெஜிஷியன் எதுக்காக யூஸ் பண்ணுவான்?
டெமான்ஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவான். தன்னால் செய்ய முடியும் செய்து காண்பிப்பான். தேவன் தான் எதுவும் செய்து காண்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ he doesn't need to demonstrate that he is powerful. He does that with only one sole intention of his will being done. புரியுதுங்களா? இப்போது நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் வந்தீங்கன்னா அதுலேயே ஸ்டார்டிங்கில் இருந்த அளவுக்கு லேட்டர் பீரியடில் சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸு குறைஞ்சிரும். ஏன் குறையுது? ஏன் இப்போ ஏர்லியர் பீரியடில் அதிகமாக இருந்ததுன்னா தெர் இஸ் அ ரீசன். ஆரம்பத்தில் நம்பர் ஆஃப் பிலீவர்ஸ் கம்மி, அப்போது டெஸ்டிமனி சொல்லக்கூடிய ஆட்கள் கம்மி, அதனால் சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் டெஸ்டிமனி சொல்லுச்சு. லேட்டர் பீரியட் வரும்போது நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் அந்த சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் குறைஞ்சிச்சு. இப்போ இவங்க டெஸ்டிமனி சொல்கிறவங்களா மாறிடுறாங்க. பவுலே தான் கூட ஊழியம் செய்த ஒருத்தன் சுகம் இல்லாமல் விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறான், ஹீல் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லலை. அதே மாதிரி தீமோத்தேயுக்கு வயிற்றில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு மெடிசன்ஸ் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறான் ஒழிய ஹீல் பண்ணுறதை பற்றி பேசலை. தீமோத்தேயுக்கு ஸ்டமக்கில் ப்ராப்ளம் இருக்குது, நீ உன்னுடைய ஸ்டமக் ப்ராப்ளத்துக்காக கொஞ்சம் வைன் சேர்த்துக்கோன்னு சொல்லி அன்றைக்கி இருந்த மெடிசனை தான் ப்ரிஃபர் பண்ணுறான். நீ அங்கே கை வச்சு ஜோம் பண்ணு, உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுன்னு சொல்லலை. புரியுதுங்களா? அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி, அந்த சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் எல்லாமே டிராஸ்டிக்காக டவுன் ஆகுது ஆஸ் த நம்பர்ஸ் இன்க்ரீஸ். இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டி இஸ் த லார்ஜஸ்ட் ரிலிஜன் அண்ட் இட் டஸ் நாட் நீட் சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் டு டெல் who God is. We are there to testify. But still, science and wonders still are happening in places where it is needed. அங்கெல்லாம் அது டே டு டே ஆக்டிவிட்டீஸ். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மெல்லாம் சுகமாக இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதனால் தலைவலியாக சுகம் கிடைக்கணும், வயிற்றுவலியாக சுகம் கிடைச்சிடணும், சுகம் கிடைச்சாதான் நீ விசுவாசி, சுகம் கிடைச்சாதான் அபிஷேகம், அந்த மாதிரி ஸ்டைலில் போயிடும். ஆண்டவர் அந்த மாதிரி செய்கிறவர் இல்லை. சரிங்களா? தேங்க்யூ பாஸ்டர். இப்போ பற்பல பாஷைகள், அந்நிய பாஷை ரெண்டுமே ஒரே ஒன்று தானுங்களா, இல்லை டேர்ம்ஸ் மட்டும் வித்தியாசமாக யூஸ் பண்ணியிருக்காங்களா? அதாவது எனக்கு புரியாத லாங்குவேஜ் எனக்கு அந்நிய பாஷை, அவ்வளோதாங்க. உங்களுக்கு புரியுதுன்னா அதுக்கு தெரிஞ்ச பாஷை, உங்களுக்கு தெரியாத பாஷை உங்களுக்கு அந்நிய பாஷை தான், அவ்வளோதான். அதை புரிந்து கொள்ளணும்னா அந்த வார்த்தை அதுதான் அர்த்தம், ரொம்ப ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம பார்த்த இந்த அதிகாரங்கள் எல்லாமே அங்கே ஊழியம் பண்ணுகிறவர்களுக்காக ஒரு ஒழுங்குக்காக சொல்லப்பட்ட ரூல்ஸ் அண்ட் காரியங்கள். ஊழியம் பண்ணுறவங்கன்னு இல்லை, சபையில் இதெல்லாம் நடக்குது. இப்படியெல்லாம் ஹேப்பஸாக இருக்கக்கூடாது, ஒரு இது இருக்கணும், என்ன சொல்கிறது, ஒரு ஒழுங்கு இருக்கணும், சகலமும் நல்லொழுக்கமாக செய்யப்படணும். பட் ஆனால் இப்போ சபையில் அது மாதிரி யாரையும் பேச விடுறது இல்லைங்களா? என்ன மாதிரி? தீர்க்க தரிசனம் சொல்ல விடுறதில்ல தனிப்பட்ட முறையில். ஏன்னா இப்போது ஒருத்தவங்க, இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பிலீவர் ஒரு அந்நிய பாஷையில் பேசுகிறார், மற்றவங்க எல்லாம் சைலண்ட் ஆகிடுறாங்க, ஒருத்தர் மட்டும் இப்போ பேசுகிறாரு அப்படின்னா ஓகே, அவருக்கு அந்நிய பாஷை பேசுகிறாரு, இது மாதிரி தீர்க்க தரிசனம் உரைக்கிறாருன்னா அதை சபை ஏற்றுக்கொள்வது இல்லை தானுங்களே, பாஸ்டர்ஸோ இல்லை ஊழியக்காரர்களோ? ஏற்றுக்கொள்கிற சபைகள்லாம் இருக்குது, நிறையா நடக்குது, விதவிதமான கூத்துக்கள்லாம் நடக்குது. புரியுதுங்களா? சென்னையில் பயங்கரம் நடக்க போகுதுன்னு ஒரு தீர்க்க தரிசனம். எனக்கு என்ன கொஸ்டின்னா, என்றைக்கு பயங்கரம் நடக்கலைன்னு மட்டும் சொல்லுங்கள். இல்லை, சென்னையில் பயங்கரம் நடக்க போகுதுங்கிறது ஒரு தீர்க்க தரிசனம் கிடையாது, அதுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ நடக்கலைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஜோம் பண்ணதுனால அது நடக்கலைன்னு அர்த்தம். நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நடந்துச்சுன்னு அர்த்தம். இந்த ஜோசியக்காரன் சொல்கிற மாதிரி, இது பிறந்தால் ஆண் குழந்தையாக இருக்கும், மிஸ் ஆனால் பெண் குழந்தையாக இருக்கும்னு சொல்கிற மாதிரி. நான் தான் சொன்னேன், இப்படி வந்தாலும் நான் தான் சொன்னேன், அப்படி வந்தாலும் நான் தான் சொன்னேன். தீர்க்க தரிசனம் அப்படி கிடையாது. தீர்க்க தரிசனம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், ரொம்ப பாயிண்டடாக கிளியராக இருக்கும், ரொம்ப ஜென்ரிக்காக இருக்காது. சென்னையில் ஒரு பயங்கரம் அது மாதிரிலாம் கிடையாது. எத்தனாம் தேதி, எங்கே, யாருக்கு, எப்படி, அப்படி தெளிவாக இருக்கும். அது மாதிரிலாம் இன்றைக்கி எங்கேயும் தீர்க்க தரிசனம் நம்ம பார்க்க முடியறதில்ல. அப்படி இருந்திருந்தால் கொரோனா வரப்போகுதுன்னு தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க. யாருக்கும் தெரியல, எல்லோரும் நான் மாட்டினாங்க. அதனால இதெல்லாம் சும்மா. கொரோனா அடங்கினோடனே சுகமளிக்கும் வாரங்கள்லாம் வெளியே வந்துச்சு. கொரோனா இருக்கும்போது சுகமளிக்கும் வாரமே கிடையாது, எல்லாம் லீவ் விட்டாச்சு.
அப்படிதானே? அப்போ சுகமளிக்கிற வரம் உள்ளவங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஆஸ்பத்திரி அப்போ எல்லாரும் சுகமாகிட்டு வந்திருக்கணும்ல. அற்புத சுகமளிக்கும் பெருவிழாங்கள்லாம் எப்போ நடக்க ஆரம்பிச்சது? கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அப்போ தெரியுது இல்லை, சுகமாகறவங்க எங்கே போய் சுகமாகணும்? சுகவீனமாக இருக்கிறவங்க கிட்ட தான் போய் சுகமாகணும். ஏன் இவங்க ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இங்கே ரோட்டில் நின்று? இது பூராமே ஏமாத்துறாங்க. எதுலேயுமே ஒரு ஜெனுவினான இது